எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மேடை நாடகக்கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் புரட்சி கலைஞர்களின் படத்தை இங்கே திறந்திருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வந்தது. கேப்டனை இதே மாதிரி சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தோட பதவியேற்பு விழா, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கேப்டன்னு கூப்பிட்டேன். கேப்டன் அந்த விழாவுக்கு வந்தாங்க. வரும்போதே சொன்னார், நான் 3 விஷயம் ஸ்டேஜில் பேசணும், அதுக்காக தான் வரேன் அப்படின்னாரு. என்னடா இவர் 3 விஷயம் ஸ்டேஜில் பேசணுன்றாரு அப்படின்னு யோசித்தேன். அங்கே சொல்லும் போது சொன்னார், உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு கோபம், 3 விஷயத்தில் இயக்குநர்கள் மேலே எனக்கு கோபம் அப்படின்னாரு. என்ன அது 3 விஷயம் அப்படின்னா சொன்னார், நீங்கள் ஒரு காட்சியை உருவாக்கும் போது அதில் ஒரு டாக்டர் வராரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, உங்களுக்கு தெரிஞ்சவர் உண்மையிலே டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம். அவரை கூப்பிட்டு நீங்கள் டாக்டராக போடணும் அப்படின்னு செய்யும்போது அந்த டாக்டர் வேஷத்துக்காகவே காத்து கொண்டிருக்கிற ஒரு நடிகனின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதுன்னு. நீங்கள் போடுங்க, நீங்கள் உருவாக்குறவங்க தானே. ஒரு டாக்டருக்கு 2 டாக்டராக வச்சுக்கோங்க, அவரையும் வச்சுக்கோங்க இவரையும் வச்சுக்கோங்கன்னாரு. அடுத்த விஷயம் சொல்கிறது இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒரு துணை நடிகரை கூப்பிட்டு காலையிலேருந்து உட்கார வைக்கிறீங்க. காலையிலேருந்து உட்கார வச்சுட்டு ராத்திரியில் அவர் தான் முடிக்கும் போது முடின்ட்டு கடன்னு அடிக்கிறீங்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? ஒரு நாளைக்கு கூப்பிடுற அவருக்கு அடுத்த நாளும் கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு வேலை கொடுத்தால் அவருடைய வீட்டிலே உங்கள் பெயரை சொல்லி அடுத்த நாள் அடுப்பு எரியும்னார். யோசித்து பார்த்தா உண்மையிலே நீங்கள் கேப்டன் படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அவருக்கு நண்பர்களாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுப்பையா, கருப்பு சுப்பையா, குள்ளமணி அண்ணன், இவங்க தான் நண்பர்களாக வருவாங்க. நான் ஒரு தடவை அது தெரியாமலே கேப்டன்கிட்ட கேட்டேன், என்ன கேப்டன் நண்பர்கள் நம்ம இவங்களை போடுற மாதிரி ஏஜ் இதுன்னு. அவங்க அதுக்காக தானே இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளும் கொடுக்கலன்னா வேறு யார் கொடுப்பாங்கன்னாரு. அந்தளவு கலைஞர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மாமனிதர். 3வது எல்லாரும் சொல்கிற விஷயந்தான், வழக்கம் போல் சொன்னார். ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே ஃபோட்டோவை மாட்டி பூ வச்சிடாதீங்க, அது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு. அப்படி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அடுத்து நம்ம கடையம் ராஜ் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா சொல்லவே வேண்டாம். இந்த February 15 நீங்கள் வரணும்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம் எனக்கு இன்னும் இருக்குது. அந்தளவுக்கு அவர் ஃபோன் பேசும்போது ஒரே தேதி தான் கேட்பார், அண்ணா 28 ஃப்ரீயாக இருக்கீங்களா, சிகரமாக 6 மணிக்குன்னு, அவ்வளோதான். அப்படி கலைஞர்கள் இப்போ நெல்லை அண்ணனுக்குலாம் நல்லா தெரியும். நெல்லை அண்ணனும் அப்படி தான், ஃபோன் அடித்தாருனாலே நமக்கு தெரியும், சரி இவங்க ஏதோ ஒரு ஷீல்டுக்கு கூப்பிடுறாங்க, ஊரில் இருக்கீங்களா, அவ்வளோதான் அவங்களுடைய கேள்வி. அந்த அளவுக்கு கலைஞர்களை பாராட்டக்கூடிய, கலைஞர் மீது நேசம் கொண்ட ஒரு மிக நல்ல மனிதர் கடையம் ராஜு அவர்கள். போண்டாமணி அண்ணனோட இப்போ தான் கடைசியாக தேசிய தலைவர்னு ஒரு படம் இப்போ முடிச்சிட்ருக்கேன். அந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு காட்சி தான், ஏன்னா அது தேவரையாவோட வாழ்க்கை வரலாறுங்கிறதுனால. அதில் அண்ணனை கூப்பிட்டு ஒரே ஒரு காட்சி நீங்கள் தான் பண்ணணும்னு கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் பண்ணணும்னு ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் தான் பண்ணணும்னு கூப்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் பேசும்போது அதை குறிப்பிட்டு அவர்கள் பேசினாங்க. அது தேவையே இல்லாத விஷயம். என்னை அங்கே பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு சமீபத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு. அதாவது 3 பேருமே மிக நல்ல இதயம் கொண்டவர்கள், மிக நல்ல மனிதர்கள். இந்த மனிதர்கள் நிச்சயமாக என்றென்றும் நம் மனதிலும் நம் நினைவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்ற எண்ணமே நமக்கு வேண்டாம். நிச்சயமாக அவங்களுடைய ஆன்மா உடன் இருந்து நம்முடைய அனைத்து செயல்களிலும் நம்மை பாராட்டி கொண்டிருக்கும். இந்த நடனக்கலைஞர் சங்கத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த இதை பார்க்கும்போது ஒரு இது வந்தது. தலைவர் இந்து, செயலாளர் கிறிஸ்டியன், பொருளாளர் முஸ்லீம். அதாவது ஒரு அற்புதமான ஒரு கூட்டமைப்பு. இதை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி செஞ்சிகிட்ருக்க தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாடு மேடை நடனக் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது மிக பொருத்தமான ஒன்று. அதுக்கு அண்ணன் பிரேம்நாத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய ஆர்கே செல்வமணி சார், சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர், இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வந்திருக்க அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியமான மனிதர்கள். தொடர்ந்து 2023 நம்ம நிறைய பேரை சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை இழந்திருக்கோம். மனோபாலா சாராக இருக்கட்டும், மயில் சாமி அண்ணனாக இருக்கட்டும், நம்ம போண்டாமணி அண்ணனாக இருக்கட்டும், கடையராஜ் அண்ணனாக இருக்கட்டும், கேப்டன் அவர்களாக இருக்கட்டும். நேற்று கூட இசைஞானி அவர்கள் மகள் பவதாரணி அவங்களும் வந்து திடீர்னு ஒரு மரணம் ஆயிருக்காங்க. ஸோ தொடர்ந்து எல்லா திரைக்கலைஞர்கள் இல்லத்துலேயும் ஏதோ ஒரு விஷயம் மனதை பாதிக்கிற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு விஷயம் வந்து நம்ம யாராலையுமே ஜெயிக்க முடியாத ஒரே விஷயம் வந்து மரணம். கிருஷ்ணரும் மறைஞ்சார், ராமரும் மறைஞ்சார், கர்ணனும் மறைஞ்சார். ஸோ மறைவுன்றது மனித உடலாக பிறந்த எல்லாருக்குமே அந்த மறைவுன்றது நிதர்சனமான ஒன்று. அந்த உடல் மறைய தான் செய்யும். ஆனால் அந்த ஆத்மா, அந்த செய்த புண்ணியங்கள், அந்த தர்மங்கள் வந்து அது காலத்துக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய கேப்டன். அவர் வந்து உடல் மறைஞ்சாலும் அவருடைய புகழ் மறையவே மறையாது. அதுக்கு சாட்சி அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் லட்சோபலட்ச மக்கள் கலந்துக்கிட்டது. அந்த நேரத்தில் நிறைய பேர் விமர்சனங்கள் இருந்தது. நடிகர் சங்கம் ஒரு ஊர்வலமாக வந்திருக்கணும், எல்லாரும் வந்து சேர்ந்து செஞ்சுருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அது நடக்காதது ஒரு விதத்தில் நான் நல்லதுன்னு நினச்சேன். ஏன்னு சொன்னால், இது நடிகர்களை பார்க்க வந்த கூட்டமாக வரலாறு பதிவாயிடக்கூடாது. கேப்டன்ற ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டுமே சேர்ந்த கூட்டமாக அந்த 15 லட்சம் 20 லட்சம் மக்களும் அந்த ஒரு நல்ல மனிதனுக்காக மட்டுமே பார்த்த கூட்டமாக வரலாறு அதை எடுத்துக்கிச்சு. எப்படி ஒரு பெருந்தலைவர் காமராஜர் மறைஞ்ச போது ஒரு கூட்டம் இருந்ததோ, அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது ஒரு கூட்டம் இருந்ததோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது ஒரு கூட்டம் இருந்ததோ, அப்படி தன்னெழுச்சியாக இந்த தமிழக மக்கள் ஒரு மனிதனை வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. சமீபத்தில் 1 மாதம் ஆயிடுச்சு. நைட்டு 11 மணிக்கு நான் ஒரு மண்டபத்தை கிராஸ் பண்ணுறேன். ஜனங்க போய்கிட்டே இருக்காங்க. கோயிலுக்கு போகிற மாதிரி, ஒரு சாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி அவரை வந்து இது பண்ணுறாங்க. அவரை மரியாதை செலுத்துறதுக்காக எல்லா ஊர்லேருந்து வராங்க. இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்று தான். எப்படி நம்ம வாழணும் அப்படின்றது. நம்ம இந்த மாதிரியான நினைவு கூட்டம் பேசி அவங்களுடைய புகழை பேசிட்டு போயிட்டு நம்ம வேறு மாதிரி நடந்துக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அதில் இருக்கிற அவங்களுடைய குவாலிட்டிஸில் ஒரு 10% நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அண்டு அதை டெஃபினட்டாக செய்யணும். அதுதான் நமக்கு அவங்களுக்கு செய்கிற உண்மையான ஒரு புகழ் வணக்கமாக இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் நம்புகிறேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணுன்றது வந்து நம்ம கடையம் ராஜு அண்ணன். அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். பட் நான் என்னால் நேரில் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கமானவர். எப்படின்னா, எனக்கு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு அந்த அவார்டு சொன்னாங்க இல்லையா, அண்ணன் அவார்டு ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுவாங்கன்ட்டு, அது மாதிரி எப்பயுமே வருஷத்தில் நமக்கு ஒரு அவார்டு ரெடி பண்ணிவிடுவாங்க. தம்பி உங்களுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அவார்டு நான் நிறைய வச்சுருக்கேன். ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இந்த நியூ இயர் கூட அவர் வந்து எனக்கான ஒரு அவார்டை அவர் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தார். பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அவர் தவறுவார்ன்றது ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய புகழ் வணக்கம். ரொம்ப நல்ல மனிதர். நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர். கேப்டன் எப்படி தர்மம் செஞ்சவர்னு சொன்னோமோ, வேலைகளை யாருக்கெல்லாம் உருவாக்கி கொடுக்குறோமோ அதுவே ஒரு தர்மம் தான். அந்த வீட்டில் அடுப்பெரியறதுக்கான காரணங்கள் உருவாக்கி கொடுக்க காரணமாக இருந்தவர். எத்தனையோ மேடை கலைஞர்களை அவர் வந்து மேடை கூட்டு போய் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கார். அது நான் ஒரு மேடை கலைஞனா, நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக நானே நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் 3வது நம்ம அண்ணன் போண்டாமணி அவர்கள். நான் சினிமாவுக்கு வரும்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுங்களேன், நான் ஒரு உதவி இயக்குனராக அது மாதிரி நான் நிறைய இருந்திருக்கேன். அப்போவே அந்த அலுவலகத்தில் போண்டாமணி அண்ணனை நான் பார்ப்பேன். நான் பார்த்த முதல் நடிகர்களில், பரிச்சயமான முகங்களில், நமக்கு நெருங்கி பழகக்கூடிய மனிதர்களில் போண்டாமணி அண்ணெல்லாம் வந்து நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. லாஸ்ட்டாக கூட அவர் என் கூட எங்கள் வீட்டு மீனாட்சின்னு நான் கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன். நான் பாவா லக்ஷ்மணெலாம் அதில் நடிச்சிருப்போம். அதில் பாம்பு பால்ராஜ்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவரும் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. ஸோ
ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், எல்லாருமே ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாகி போயிடுச்சு. சிகிச்சைக்குன்னு சொல்லி நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும் ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ட்ரீட்மெண்ட் செலவுன்றது அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த்தை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. அண்டு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அண்ணன் பிரேம்நாத் அவர்களுக்கும், அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். டப்பிங் 12 மணிக்கு நான் வந்து 4 ஃப்ரேம்ஸில் இருந்தாகணும். ஏன்னா 1 மணி வரைக்கும் தான் ஸ்டுடியோ. உங்களுடைய அனுமதியோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மதிய வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படத்திறப்பும், சகோதரர் கடையம் ராஜு மற்றும் நடிகர் போண்டாமணி அவருடைய படத்திறப்பையும் திறம்புந்து வைப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை வழங்கிய மேடை கலைஞருடைய தலைவர் பிரேம்நாத் அவர்களுக்கும் மேடை கலைஞர் சங்கத்திற்கும் எங்களுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்ற மேடையில் இருக்கின்ற நண்பர்கள் சகோதரர் அரவிந்த்ராஜ், சகோதரர் செந்தில்நாதன், சகோதரர் பாரதி கணேஷ் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், சிவன் சீனிவாசன் மற்றும் அனைவருக்கும், வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இது வந்து ஒரு மகன் அப்பாவுக்கு ஃபோட்டோ திறந்து வைக்கிற மாதிரி தான். இது வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகருக்கு படத்திறப்பு கிடையாது. அப்பா இறந்துட்டார்னா அப்பாவோட வந்து படத்தை வந்து மகன் திறந்து வைக்கின்ற போது உறவு தான் எனக்கும் புரட்சி கலைஞர் அவர்களுக்குமான உறவு. நாங்கள் ஒரு சாதாரண இயக்குனரும் நடிகர் அது மாதிரி எங்களுடைய பழக்கம் இல்லை. அவர் உருவாக்கிய 54 விதைகளில் நானும் ஒரு விதை, அவ்வளோதான். அந்த பெருமை தான் எனக்கு தவிர பெரிய பெருமை ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் நான் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேடை நாடக கலைஞருக்கு கூட ஒரு முக்கிய காரணம். ஏன்னா வந்து எப்படி வந்து ஒரு சில நல்ல குணங்கள் வந்து எங்கிட்ட இருக்குன்னா அதுக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் முக்கிய காரணம். அதாவது வந்து அனைத்து மனிதர்களையும் சமமாக நேசிப்பது, சமபாவிப்பது. அதாவது வந்து அவர் வந்து கடவுளுங்கிற மாதிரி கொண்டு போய் ஒரு மேடையில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு சாதாரண மனிதர். அனைத்து மனிதர்களையும், ஏழை, பணக்காரன், செலிபிரிட்டி, சாதாரணமானவன், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டரு, பெரிய ப்ரொடியூசர், சின்ன தயாரிப்பாளர், இது மாதிரி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு மனிதர்களை மனிதனாக நேசிக்கக்கூடிய தன்மையே நம்ம நிறைய பேர் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய டைரக்டர் வந்தாருன்னா ஒரு மரியாதை கொடுப்போம், சின்ன டைரக்டர்னால் கண்டுக்க மாட்டோம். ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே அளவான மரியாதை தான். அவருடைய செலிபிரிட்டி தன்மையோ பிரபல்யத்தையோ வச்சு அவர் யாரையும் மதிக்கிறதில்லை. அவர்கிட்ட அவங்க எப்படி பழகுறாங்க, நட்பாக பழகுறாங்களா, நட்பாக பழகுவார், பிடிக்காமல் பழகுறாங்களா, பிடிக்காமல், அவ்வளோதான். அந்த அளவுக்கு சாதாரணமான மனிதனாகவே கடைசி வரைக்கும் அவர் உச்சத்தில் வந்த பிறகு கூட, அதாவது வந்து 94வது படம் என்னுடைய படம் புலன் விசாரணை, 94வது படம் வரைக்கும் அவர் வீட்டில் படுத்துவது இல்லை. எங்களோட வந்து அந்த ராஜாபாதர் தெருவில் அந்த மேடை இது போல் ஒரு பெரிய பெட்டு, அந்த பெட்டில் குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த 20 பேரில் ஒருத்தர் தான் விஜயகாந்த். 94 படம் வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கு இருக்கும் எங்களோட படுத்துருந்துருக்கலாம். வந்து கல்யாணம் ஆகிட்டதால தான் வந்து அது கூட வந்து இங்கேருந்து 12 மணிக்கு கிளம்பு வர வந்து அவங்க வந்து ஃபோன் பண்ணினே இருப்பாங்க, சார் கிளம்பிட்டாரான்னு. அப்போ வந்து ராவுத்தெல்லாம் சொன்னோடே போடா, அப்புறம் உன் பொண்டாடி எங்களை திட்ட போகிற, போடா இங்கேருந்து சொன்னால் தான் போவார். அந்த அளவுக்கு நட்புக்கும் சக மனிதர்களுக்கும் நிறைய நேசிக்கக்கூடிய மிக உன்னதமான மனிதர். அவ்வளோதான். இன்றைக்கி நாங்களாம் மேடையில் இருக்கோம்னா அவர் தான் முக்கிய காரணம்ல அவர் தான் மூல காரணம். திறமையை வந்து சாதாரணமாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை ஒருத்தரை நம்பிட்டார்னா அது அவன் படம் பண்ணுறான் பண்ணல மற்றவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு டைரக்டர் படம் பண்ணார்னா அது வந்து என்ன சொல்கிறது, கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். எவன் எப்போ நம்மளை தள்ளி விடுவானே தெரியாது. அந்த படத்தில் முடிவு வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. புது டைரக்டர் நான் சொல்கிறது, புது டைரக்டர் என்ன வரவும் போகிறவங்களும் அட்வைஸ் பண்ணுவான். வந்தோடனே சார் இந்த ஷார்ட்டை இப்படி எடுத்தால் நல்லா இருக்குன்னுவான். ஒருத்தர் மேக்கப் மேன் சொல்வார், சார் அந்த சீன் ஒன்றும் சரியாக வரலையே சார், இது மாதிரி இதுக்கெல்லாம் பயந்து தான் நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டா யார் எதை சொன்னாலும், டேய் போடா, அவன் இந்த கதை என்னன்னு உனக்கு தெரியுமா, இந்த சீன் என்னன்னு எனக்கு தெரியுமா, இன்னை வரைக்கும் தெரியாது. இப்போ வந்தவொடனே அவன் என்ன சீன் சொன்னால் நம்ம நடிக்கிறோம். ஆனால் அவனுக்கு இது என்ன கதைன்னு ஒரு வருஷமாக தெரியும். ஒரு வருஷமாக இந்த கதையை அவன் உருட்டிகிட்டே இருக்கான்டா. அதனால் நம்மளை விட அவன் சிறப்பாக பண்ணுவான். நீ போய் அதில் தலையிடாது, நல்லது கெட்டது அவனோட போட்டு.
அது மாதிரி சொல்கிறவங்க அங்கேயே கட் பண்ணிவிடுவார். அப்புறம் நம்மக்கிட்ட வருவார், செல்வமணி ஈகோ பிடிச்சி அலையாத, ஒரு யாராவது சொன்னாங்கன்னா நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா எடுத்துக்கோ. ஏன்னா படம் ஓடிச்சுன்னா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு எவனும் சொல்ல போகிறதில்ல, டைரக்டருக்கு தான் வேல்யூ. இப்போ ஏற்கனவே எனக்கு 9 படம் ஓடல, இந்த படம் ஓடலைன்னா 10வது படம். ஆனால் இன்னும் எனக்கு 5 படம் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு படம் ஓடிடும். ஆனால் உனக்கு இதான் முதல் படம், ஓடினா அடுத்த படம், இல்லைன்னா இதான் உனக்கு கடைசி படம். அதனால் ஈகோ வச்சுட்டு நீ வந்து நல்ல விஷயங்களை அவாய்ட் பண்ணாத. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அங்கே கோல் சொல்கிறவனையும் கட் பண்ணிடுவார், இங்கே தலைகணம் கொஞ்சம் இருந்துன்னா இங்கேயும் ஒரு குட்டி உன்னை சமநிலை கொண்டு வர்றார். இந்த நிலைமை இருக்கு இல்லையா, அதனால தான் அவரால் 54 பேரை டைரக்டராக முடியுது. அது மாதிரி 45 பேரை தயாரிப்பாளர் இருக்க முடியும். இன்றைக்கெலாம் வந்து சொன்னார்ல, ஜீவா சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், நல்ல வேலை நடிகர்கள் வரல, வந்துருந்தா நடிகரை பார்க்க வந்த கூட்டம்னு சொல்லியிருப்பாங்கன்னு. அது மாதிரி எப்பவுமே விஜயகாந்த் வந்து யாரை பற்றியும் யார் ஹீரோ யார் ஹீரோயின், யார் டைரக்டரு, யார் ப்ரொடியூசரு, காம்பினேஷன் ஒன்றும், இது வந்து பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஆர்ட் டைரக்டர், பெரிய கேமராமேன், எதை பற்றியும் அவர் கேட்டதே கிடையாது. நான் நடிகன், நீ டைரக்டர், உனக்கு யாரை பிடிக்குதோ அவளை போடு, ஒரே ஒரு ஆளை கூட அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற காம்பினேஷன், இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த காம்பினேஷன் போகிறதுக்குள்ள நம்ம செத்து போய்டுவோம். அவன் அங்கே வந்து அவன் ஒரு ராஜா, டைரக்டரால் அதை வந்து அவ்வளோ பெரிய இது கேப்பபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாது. ஆனால் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பிடிச்சி சாணி தான் பிடிச்சி பிள்ளையான்னு வச்சுட்டா எல்லோரும் அதை கும்பிட்டு தான் ஆகணும். நான் அந்த இதில் வந்து சாப்பிட வழி இல்லாமல் விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் வெளியே நின்றுட்ட காலம்லாம் உண்டு. ஆனால் நான் டைரக்டர் என்னை உட்கார வச்சுட்டாருன்னா என் சொல்ல தான் எல்லோரும் கேட்கணும். எப்போ அவர் டைரக்டர் சொல்கிற மாதிரி போய்ட்டு டைரக்டர் சொல்கிறது கேளு, டைரக்டர் நான் சொன்னார் அவ்வளோதான். நம்ம என்னவோ பெரிய வந்து பாரதி ராஜா பாலச்சந்திர மாதிரி நம்மளை கொண்டு வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சுருவோம். அப்போ அதனால் மற்றவங்களும் கம்பல்சரியாக நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இயக்குநருக்கு இன்றைக்கி நாங்களும் மரியாதையான இயக்குனராக இருக்கும்னா அது ஒரு முக்கிய காரணம். அதுபோல் இப்போது உண்மையில் செந்தில்நாதனுக்கு கூட நான் நன்றி சொல்லணும். அவர் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் படம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து ராவுத்தர் சொன்னார், தம்பி ஒன்று விட்ட காலுக்கு ஒரு ஓடுனா நம்ம படம் எடுக்கலாம், இல்லைன்னா இங்கேயே கட்டு. நல்ல வேலையாக அண்ணன் காப்பாற்றினார். அந்த படம் ஓடினதால அடுத்து பாட்டுக்கு ஒரு தலைவன் நடக்கும்போது என் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஒருவேளை பாட்டுக்கு ஒரு தலைவன் மாதிரி கொஞ்சம் சும்மாலாம் இருந்திருந்தா என் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதனால் வந்து தெரியாமல் வந்து செந்தில்நாதன் வந்து என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு தடை இல்லாமல் வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு செந்தில்நாதன் ஒரு காரணம். அது மாதிரி நான் நேற்று ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு விஜயகாந்த் சாருக்கு ஓடின படங்கள், வெற்றி படங்கள். அதில் முதல் படம் வந்து சின்ன கவுண்டர் 325 நாட்கள், ரெண்டாவது படம் கேப்டன் பிரபாகரன் 310 நாட்கள், மூணாவது படம் புலன் விசாரணை 290 நாட்கள், நாலாவது படம் வைத்திய தமிழ் 250 நாட்கள். இந்த மாதிரி 5வது படம் வந்து உழவன் மகன் 196 நாட்கள் வந்து ஓடி இருக்கணும். அப்போ இந்த 1லேருந்து 5க்குள்ளே வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, வந்து உதயகுமாரும் அரவிந்த் ராஜோ ஆர்கே செல்வமணியும். இந்த விஜயகாந்த் அவரோட வாழ்க்கையில் நான் எங்களுக்கு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு பந்தம் இருக்குது. இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த வானத்தை போல அப்படிங்கிற சாங்கை போட்டு எடுத்துடுறாங்க. சின்ன கவுண்டருங்கிறத விட அந்த சாங் வந்து அப்போ விஜயகாந்த் சார் இனிமேல் எங்கே விஜயகாந்த் சாரோட நிகழ்ச்சி இருந்தாலும் ஆர்பி உதயகுமார் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி தொடங்காது. அப்போ வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துறாரு. அது மாதிரி வந்து கேப்டன் பிரபாகரன் சொல்லும்போது, கேப்டன் விஜயகாந்த் சொல்லும்போது அந்த பேர் வந்து எனக்கும் ஒரு சதவீதமான ஒரு உறவு அந்த இடத்துல வந்துடுது. கேப்டன் நான் உருவாக்கலை, கேப்டன் என்ன தான் அவர் உருவாக்குனாரு, அவரை நான் உருவாக்கல. ஆனால் அந்த பேரை நான் வச்சதால் அந்த இது வந்து என்னை வந்து சேர்ந்துடுது. அதுபோல் வந்து திரைப்படக் கல்லூரியோட ஒரு விலாசம் எழுதும்போது முன்னாடி கொஞ்சம் பேர் படம் பண்ணியிருக்கலாம், ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுக. அப்போது அந்த ஒரு அடிச்சுட்டு வெளியே வந்தால் தான் அது வந்து ஒரு வெளிச்சம். அது மாதிரி வெளிச்சமாக வந்தது வந்து ஊமை விழிகள் தான். திரைப்படக் கல்லூரியோடைய முதல் விலாசம் வந்து ஊமை விழிகள் தான். அந்த ஊமை விழிகள் வந்து கொடுத்தவர் வந்து அரவிந்த்ராஜ். அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாருக்கு வேறு ஒரு கெட்டப்பு, அது வரைக்கும் வந்து ஒரு பிஎம்சி ஆர்டிஸ்டாக இருந்த விஜயகாந்த் சாருக்கு வேற ஒரு கெட்டப் கொடுத்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு இதுவாக மாற்றினது வந்து அரவிந்த்ராஜ் சார். இந்த எங்கள் 3 பேருக்குமே வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. செந்தில்நாதன் சொன்ன மாதிரி வந்து
செந்தில்நாத் சார்கிட்ட நான் பேசினேன் நான் விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். அதுக்கான அவர் சம்மந்தப்பட்டவங்கள அரவிந்த் ராஜ்லேருந்து செந்தில்நாத் சார்லேருந்து நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லும்போது இது மாதிரிலாம் மனிதர்கள் வாழ முடியுமா, இது மாதிரிலாம் மனிதர்கள் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகள், ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போது நான் அது ஒரு தர்ம இதுவாக நினைக்கிறேன். ஏன்னா என் மகன் தந்தை காற்றும் உதவிங்கிற மாதிரி என்னை உருவாக்கிய கேப்டனோட நல்ல குணங்கள் அங்கங்கே இறஞ்சி கிடக்குது. இதையெல்லாம் ஒன்று சேர்த்து புத்தகமாக நான் விஜயகாந்த் சாருக்கு அதுதான் நான் செய்கின்ற ஒரு காணிக்கையாக இருக்கும் விஷயத்தில். அது ரொம்ப சீரியஸாக அவர் வாழ்நாள் இருக்கும்போதே அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது பண்ண முடியல. ஏன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வரும்போது நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு, அதோட அந்த உண்மைத்தன்மை எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த நிச்சயமாக அந்த புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துவேன். நீங்கள் இந்த நேரத்தில் விஜயகாந்த் சாருக்கு பண்ணுற புகழஞ்சலி என்ன மேடை நாடக கலைஞரை பற்றி சொல்லணும்னா, உண்மையாக விஜயகாந்த் சார் மாதிரி இப்போ பிரேம்நாத்தோ இல்லை கலைஞர்களோ அந்த கலைஞர் சங்கத்து நிர்வாகிகளோ இப்போ அரவிந்த் ராஜ் சொன்னார் இல்லையா, இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இப்போ ஒரு குட்டி இந்தியாவாக இந்த சங்கம் இருக்குன்னு. இவங்க என்னென்னா பல்வகையான நடன கலைஞருக்கு வாழ்வழிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் எனக்கு அவர் மேலே பிரேம்நாத்துங்கிற ஒரு பையனை கண்டுபிடிச்சி அவனை டான்ஸர் ஆக்கி இன்றைக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நான் கூட ஒரு சின்ன காரணம். அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு அதிகம். சமீபம் நான் 2-3 விஷயம் பண்ணும்போது அவங்கள இன்னொரு பெரிய அன்பு என்னென்னா, என்னோடய மனைவியோட பிறந்த நாளைக்கு அவங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு 4-5 வருடம் அவங்க தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் வரும்போது என்னென்னா, உங்களுக்கு தெரியும் அரசியல் மீட்டிங்னா அதுக்கு அன்கண்ட்ரோலாக இருக்கும். அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, முடிஞ்சிடுச்சு. நாங்கள் 10,000 பேர் நினச்சோம், ஏறக்குறைய 15-20,000 பேர் வந்துட்டாங்க. எங்கள் சாப்பாடு இல்லை. ஆனால் பாவம் அந்த கலைஞர்கள் 10 மணிக்கு ஆட ஆரம்பித்தவங்க 4 மணி வரைக்கும் ஆடிட்டே இருந்தாங்க. சாப்பாடே இல்லை. ஆனால் போகிற வெளியில் சாப்பிட்டுக்கலாம். நான் ரொம்ப சாதாரணமாக அது ஒரு குறை. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, சார் சாப்பாடு இல்லைன்னுவாங்க. ஆனால் எல்லாருமே கடைசியாக என் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது வரைக்கும் அந்த அன்பு குறையாமல், அதுதான் நான் அவங்க மேலே வச்ச அன்புக்கு காரணம் என்னன்னா, குறை எல்லா இடத்துலையும் குறை இருக்கும். விஜயகாந்த் சார்கிட்ட கூட சின்ன எங்களுக்கு கூட அவருக்கும் சின்ன குறை சண்டை வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா முதல் மன்னிப்பு விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தால் வரும். செல்வமணி வாப்பா, என்னப்பா, சாரிப்பா, உடுப்பா. நம்ம கொஞ்சம் ஈகோவோட பேசாமல் திரும்பி போயிடுவோம். பேசாமல் போய் உட்காந்துப்போம். ஒரு 4-5 நாள் நான் உங்கள் கம்பெனியில் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். ஏன் சின்ன விஷயம் நடக்கும் இல்லையா, நமக்கு கொஞ்சம் இதுவாகிடும். உடனே அவர் கூப்பிடுவார். அது தெரியாத மாதிரி கூப்பிடுவார். என்னப்பா ஏதோ ஷார்ட்டு கேட்குறாருன்னு சொல்லுவான். அந்த மேக்கப் பண்ணு அண்ணா ஏதோ மத்தியானம் என்ன சீன் கேட்டார்னு. நான் சாப்பிட்ற நேரத்துக்கு போவோம். போனோன்னே செல்வனை உட்காரு, அப்படி உட்காந்துட்டு சரி சாப்பிட்லாம் பண்ணுவார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இல்லை சார் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லுவோம். ஏய் சாப்பிட்டீங்க, நம்ம சாப்பிட்டா தான் மத்தியானம் ஷூட்டிங், இல்லைன்னா ஷூட்டிங் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம படம் முடிச்சா விடும். அப்போ என்ன பிரச்சனை, நம்ம இந்த பிரச்சனையை சொல்லுவோம். இல்லை சார் மேனேஜர் இது மாதிரி பண்ணிட்டாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் எவங்கிட்ட அடி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். வந்தவன் போகிறவங்களாம் அடிப்பாங்க. அதனால் அது நம்ம சொல்லுவோம். உடனே கூப்பிடுவார். கூப்பிட்டு அவங்களுக்கு திட்டுவார். ஏன்பா நீ என்ன புது டைரக்டர்னா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு. அந்த நம்ம சரி பண்ணி, நமக்கு எங்கே மனகாயம் இருக்கோ அந்த மனகாயத்தை சரி பண்ணி அந்த ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுவார். அதெல்லாம் மற்ற ஹீரோஸ் கிட்ட அதெல்லாம் நடக்காது. யார் என்ன அடிபட்டாலும் அவன் காயத்தை அவனே தீர்த்துக்கணும். ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட எப்படின்னா, யார் தப்பு பண்ணாலும் முதல்ல அப்போ சொன்னார் இல்லைங்களா செந்தில்நாதன், அவ்வளோ பார்த்துட்டு இவர் பார்க்காம போயிருக்காரு. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பார். அது மாதிரி அது போல் இந்த மேடை கலைஞர்கள் என்னென்னா, அன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி, ஐயோ சாப்பிட்லேன்னு. ஆனாலும் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இருந்து அதை நடத்தி கொடுத்து நாங்கள் போகிற வழியில் போய் சாப்பிட்டு போகிறோம்னு சொல்லி கடைசியாக ஸ்டில் எடுக்கிற வரைக்கும் எல்லாரோட முகத்துலேயும் அந்த அன்பு இருந்துகிட்டே இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய சகோதரத்துவமான ஒரு அமைப்பு. இல்லாட்டி அங்கே எல்லோரும் திட்டுவாங்க இல்லையா, ஒரு இவனை பார்த்து என்ன இவர் கூப்பிட்டு வந்தாரையோ என்ன சாப்பாடு கூட போடாமல் நீ உயிர் வாங்குறேன்னு கேட்கணும் இல்லையா. அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கியிருக்கார். அந்த ஒரு நன்றி கடனாக கூட நான் இப்போது நம்ம கலைஞர் நூற்றாண்டுகளோடு நான் சொன்னேன் உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏறக்குறைய ஒரு 100 பேர் தொடர்ந்து ஒரு 5 நடன நிகழ்ச்சிகளோடு பண்ணி கொடுத்தாங்க. அதற்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களால் அனைத்து உதவியுமே மேடை நாடக கலைஞருக்கு நடன கலைஞருக்கு உண்டான அனைத்து உதவிகளையுமே தனிப்பட்ட முறையில் நான் செய்ய தயாராக இருக்கேன். அதுபோல் நம்முடைய கலையம்ராஜ் அதாவது என்னென்னா, யானை 5 டன்னு தூக்கும், எறும்பு 5 கிராம் தூக்கும். அப்போது யானை பெருசா எறும்பு பெருசான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், 5 டன் தூக்குற யானை தான் பெருசுன்றோம். ஆனால் சயின்ஸ் படி 5 கிராம் தூக்குற எறும்பு தான் பெருசு. ஏன்னா எறும்போட வெயிட் 1 கிராம் தான். 1 கிராம் எடையுள்ள எறும்பு 5 கிராம் வெயிட் தூக்குது. ஆனால் 25 டன் எடையுள்ள யானை 5 டன்னு தூக்குது. சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா
எறும்பு தான் மிகச்சிறது. தன்னோட வலிமைக்கேற்ற உதவி. அது மாதிரி கலையம் ராஜு சின்ன நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு தடவை வந்து என்னை கேட்டார் அவர் வந்து, சார் ரோஜா அம்மா எப்படியாவது கொஞ்சம் நகைச்சுவை வர சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன், இல்லைப்பா அதெல்லாம் இப்போ கஷ்டப்பா வரும் சார். அந்த அம்மா வந்தாங்க, நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நாங்கள் வரோன்னு சொன்னால் எல்லாம் 50,000 கொடுக்கணும் 25,000 கொடுக்கணும்னு சொல்லுவோம் சார். ரோஜா வராங்கன்னா மொத்தமாக சேர்த்து போகும்போது நாங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் பேசிடுவோம். ஒரு 50 பேர் எங்கள் கூட வராங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சார். அதாவது அது எப்படி பிராண்டிங் பண்ணுறாங்க பாருங்கள். 50 ரோஜாவை கொண்டு போய் நிகழ்ச்சி நடத்தணுங்கிற விஷயம் இல்லை. ஆனால் ஒரு 50 நடன கலைஞர்களோ இல்லை 50 சின்ன நாடக கலைஞர்களோ இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு ஒரு வாழ்க்கை வரும் சார். அவங்க ஒரு மாதம் வாழ முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு நாள் கொடுங்க, என்னை கொடுக்கல அன்றைக்கி நிகழ்ச்சி வச்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் தன்னை நம்பி இருக்கின்ற இந்த 50 பேருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு யார் தனக்கு தெரிஞ்ச, இப்போ செல்வமணி தெரியும், இல்லை அரவிந்தராஜ் தெரியும், யாரையோ ஒருத்தர் தெரியும், அவர்கள் மூலமாக வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தன்னை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையை கொடுக்குறது இல்லையா. அந்த வகையில் கலையம் ராஜு கூட தன்னுடைய உயரத்துக்கேற்ற உதவி செய்த மிக மாமனிதர். அவருடைய படத்தை திறக்க வைக்கின்ற இதுலேயும் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுபோல் வந்து போண்டாமணி வந்து முதல்ல 30 வருடங்களுக்கு முன்னால் 93ல் நான் வந்து பொன்வேலுங்கன்னு ஒரு படம் எடுத்தேன். அப்போ வந்து அதில் வந்து ஒரு சாதாரண நடிகர் அவர். அப்போ மணின்னு தான் அவர் எங்கிட்ட உள்ளே வந்தார். அவர் வந்து யாழ்ப்பாணம்னு சொன்னதால், இலங்கை தமிழங்கிறதால எனக்கு அவர் மேலே ஒரு அன்பு. அதனால் வந்து அவருக்கு டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன், எப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஒரு டெய்லி கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு செகண்ட் ஷெட்யூல் வந்து ஒரு சொன்னார், சார் நான் வந்து சிலோன் மணின்னு பேர் வச்சுருக்கேன் சார். ஏன்பா என்ன? இல்லை சார் மணின்னா நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வந்து தெரியல சார், அதனால் சிலோன் மணின்னு. நான் சொன்னேன், இப்போ சிலோனுன்னா வந்து ஸ்ரீலங்கா மொத்தம் ஆகிடும், நீ வந்து தமிழர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பேர் வைப்பான்னா. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சார் யாழ் மணி வச்சுருங்க சார். ஐயோ யாழ் மணின்னா கவிஞர் மாதிரி எதுவும் ஒன்று கூப்பிடாமல் போயிடுவேன், நீ ஒரு காமெடி நடிகனாக இருக்க, அது மாதிரி ஏதோ ஒன்று சொன்னேன். அப்புறம் படம் முடிகிற ஸ்டேஜில் வந்து சொன்னார், அண்ணே நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு. என்ன பண்ண? போண்டா மணி என் பேர் அப்படின்னாரு. அப்பா நல்லா இருக்கடா போடா. அப்போது சில நேரங்களில் வந்து அது ஏன் போண்டா மணின்னு இல்லைன்னா ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு காமெடியாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு. அன்றைக்கி அதே போல் போண்டா மணி கூட வந்து நிறைய நேரங்கள் என்னை பார்ப்பார். அவருக்கு உதவி கேட்டு, அவருக்கு சான்ஸ் கேட்டு ஒரு 4-5 தடவை கேட்பார். அவர் நம்பி இருக்கின்ற இல்லை அவரை போன்ற சக நடிகர்களுக்கு, சார் எனக்கு வாய்ப்புலாம் பரவாயில்ல, இவர் இருக்கார் இவர் இருக்கார் இவர் இருக்கார் அப்படின்னு வந்து அந்த அவர் கூட இருக்கிற கும்பலுக்கு வந்து அது வாய்ப்பு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போது அந்த தன்மை தான் போண்டாமணி மாதிரி இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, மறையிறாங்க. ஆனால் அவங்களாம் ஞாபகம் வச்சுக்கிறேன் இல்லையா. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது, அவருக்கு ஒரு காலேஜும் இருக்குது. எங்களுக்கு வந்து நம்ம ஃபெஃப்சி ஒர்க்கு மெம்பர்ஸுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்து அதில் அவங்க போய் படிக்கிறான். அந்த பையன் படித்து அவனுக்கு வேலை கிடச்சிடுச்சு. வேலை கிடச்சி அவனுக்கு வந்து மாதம் வந்து 2.25 லட்ச ரூபா சம்பளம். வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட். அந்த சாதாரண குடும்பத்தில் படிக்கிறதுக்கு வசதி கூட இல்லாத ஃபெஃப்சியோட உதவியில் இலவசமாக படித்தவங்களுக்கு வந்து 2.25 லட்ச ரூபா சம்பளங்கிறது மிகப்பெரிய சம்பளம். உடனே அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, சார் வந்து காலில் விழுந்து அவங்க இது பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஒரு கருவி தான், நீங்கள் போகணுன்னா அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட கொண்டு போய் நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை கொண்டு போனேன். அப்போ அவங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அப்போ அதில் பொண்ணு பையன் பிரச்சனை. மாப்பிள்ளை சொல்கிறார், பொண்ணுக்கு வந்து ஒரு 400-500 கோடி பணம் கொடுத்துருக்காரு, பையனுக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் மாப்பிள்ளை சொல்கிறாரு, எல்லாத்தையும் பிள்ளைக்கே கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலங்க அப்படிங்கிறார். எவ்வளோ 400-500 கோடி ரூபாய் சொத்து பணம் கொடுத்த பிறகு கூட பொண்ணோட புருஷன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு பெருசாக பிள்ளை எல்லாம் பிள்ளைக்கு பண்ணிட்டேன்னு. இவன் வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த அம்மா வந்து ஐயா கிட்ட சொன்னாங்க, சார் எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற கடவுள் ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துட்டோம், உங்கள் ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் நாங்கள், ஏன்னா நீங்கள் தான் எங்கள் குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து வணக்கம் பண்ணாங்க. 500 கோடி கொடுத்த தன் வாரிசு தன்னை வந்து நினச்சி பார்க்கல. ஆனால் தன் ஏதோ ஃப்ரீயாக ஒரு சீட்டு கொடுத்த வந்து ஒரு மாணவன் வந்து எங்கள் வீட்டு பூஜை அறையில் நீ கடவுளாக இருக்கேன்னு சொல்கிறான். அது போல தான் நாம் வந்து வாழும்போது செத்துட்டான்னு சொல்கிறோம் சில பேர், அப்பா போயிட்டானாடா அப்படின்னு சில பேர் கேட்குறோம். ஒருத்தர் சொல்கிறோம், ஐயோ இறந்து போயிட்டாரு, ஐயோ இறந்துட்டாரான்னு கேட்குறோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து இந்த 2 இடத்துல தான் முடியுது. போயிட்டானாவன் அப்படின்னு நினச்சா உங்கள் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சுது. ஐயோ போயிட்டாரான்னா நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதுபோல் ஐயோ போயிட்டாங்களேங்கிற மாதிரி இந்த 3 பேரும் வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்திற்கும்
நான் சார்ந்திருக்கும் தென்னிந்திய திரைப்பட ஸ்டண்ட் யூனியன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனை பற்றி சொல்லணும்னா எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, நான் பெருசாக சொல்ல முடியாது. வேடிக்கை பார்த்த மனிதனாக, கோழிக்காரன், சந்தூர பூவை, பூந்தோட்ட காவல்காரில் வேடிக்கை பார்த்த மனிதனாக இருந்த நான் தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கள் ஆசான், சகாப்த முறைக்கு அப்படி ஒரு கூட ஒரு 10 படம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது கேப்டனோடு. அதோடு முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னுடைய ரிசப்ஷன், ஏன்னா சின்னவங்க பெரியவங்க பாகுபாடு பார்க்காம கேப்டன் எல்லாத்தையும் சமமாக மதிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். என்னுடைய ரிசப்ஷனுக்கு பத்திரிக்கை கொடுக்க நானும் நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவ்வளோ கூட்டம். ஏன்னா 2006 எலெக்ஷன், 2005 எனக்கு மேரேஜுக்கு போய் ரிசப்ஷன் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தோம். உள்ளே கூப்பிட்டு அந்த டைமில் எங்கே இருக்கேன்னு கேட்டார். அப்போ பிஸியாக இருக்கார், ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. பரவாயில்லை, அந்த ரிசப்ஷனுக்கு நம்ம வருவோம்னு சொல்லி அதில் இன்னொரு சம்பவம் கூட நடந்தது. இந்த தாம்பாள தட்டிலெல்லாம் வந்து இந்த ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் வச்சு கொடுத்தோம் இல்லையா, ஒரு தாம்பாளம் தான் இருக்கும் அந்த டைமில், வந்து ஒவ்வொரு தாம்பாளமில் இருக்கிற ஒன்று தான் இருக்கும். அதை வாங்குறதுக்காக நாங்கள் நிற்கிறது தெரிஞ்சு வச்சு அவருக்கு, ஓ இதுக்காக தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி, அந்த தாம்பாள தட்டை கொடுறா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாம்பாளம் கொடுக்க முடியுமா கொடுறா அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஞாபகப்படுத்தி, அதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன கலைஞர்களுடைய கஷ்டம் கூட என்னமா இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சவர். அதே மாதிரி மழை பெஞ்ச நேரத்தில் கூட வந்து கொடையை பிடிச்சிட்டு வந்து இப்படி ரிசப்ஷனில் கலந்துட்டு ஒரு வெள்ளி டம்ளர் கொடுத்தாரு. அதை தாண்டி எங்கள் ஊரில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு எல்லா மேடையில் வந்து கௌரவப்படுத்தினார். அந்த கேப்டனுடைய நன்றி என்றும் என் நினைவில் இருக்கும். அதே மாதிரி கடையம்ராஜ் என்ன மேடை நடன கலைஞர்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு தெரியும். பல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நண்பர் போண்டாமணி, அவன் இறக்கும் 2 நாளைக்கு முன்பு வரை எங்களோடு பயணித்தான். சபரி ஐயப்பன் படத்தில் காசி தேட்டரில் படம் பார்க்கும்போது சார் தான் அந்த படத்துக்கு பிஆர்ஓ, நாங்கள் தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு படம் பூஜையில் அட்டன் பண்ணிட்டு இங்கே வந்தோம். அடுத்த நாள் இங்கே வந்து கடல் குதிரைன்னு ஒரு படத்துக்கு பூஜைக்கு வந்திருந்தான். அடுத்த நாள் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்ட உடனே தாங்க முடியல. இதனால் 3 கலைஞர்கள் என்றும் நம் நினைவில் நிற்பார்கள். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த தமிழ்நாடு மேடை நடன கலைஞர் சங்கத்தின் சார்பாக மரியாதைக்குரிய தெய்வங்கள் 3 தெய்வங்களுக்கு அவருடைய படகு திறப்பு விழாவை சீரோடு சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு பிரேம்நாத் அவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். புரட்சி கலைஞர் ஐயா அவர்களை பற்றி சொல்லணுன்னா, பெரிய நடிகர்களை விட அடிமட்ட நடிகர்களை நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவராக அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. போண்டாமணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு. அப்போ அவர் வந்து சொன்னார், நான் இப்போ கேப்டன் அவர் தலைமையில் தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கல்யாணம் வைக்கணும், பாலச்சந்தர் சார் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. உடனே போய் கேப்டன் ஐயாட்ட சொன்னோம், இந்த மாதிரி போண்டாமணிக்கு உங்கள் தலைமையில் கல்யாணம் ஆகணும். ஐயோ, அந்த டேட்டில் வேறு யாருக்கோ கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில். உடனே கேப்டன் ஐயா மேனேஜர் கூப்பிட்டு, பக்கத்தில் அந்த இதை விட பெரிய மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்கு அந்த புக் பண்ணவங்களுக்கு அந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, போண்டாமணிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கல்யாணம் நடத்துங்க, என்னுடைய தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு திருமணம் நிச்சயமாகி, அப்போ மறுபடியும் எனக்கும் ஒரு ஆசை, கேப்டன் ஐயா தலைமையில் எனக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு போய் சொன்னேன். அன்றைய தேதியிலையும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒரு ஐயாவோட பையனுக்கு கல்யாணம் அங்கே ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அப்போது சார் கூப்பிட்டாங்க, மேனேஜர் கூப்பிட்டு, இல்லை பெஞ்சமினுக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் சின்ன கலைஞர்கள் அவங்க எங்கே போவாங்க மண்டபத்துக்கு, அது இங்கே வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, முதல் ப்ரிஃபரன்ஸு நமக்கு தான் கொடுக்கணும். அதனால் மேனேஜர் சார் மறுபடியும் போண்டாமணிக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த பெரிய மண்டபத்தை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, பெஞ்சமினுக்கு இந்த என் தலைமையில் இங்கே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா தெய்வம் கேப்டன் அவர்கள் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அதே மாதிரி பாகுபாடு, சின்னவங்க பெரியவங்க அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சம உரிமை, சம அந்தஸ்து, சரியான சாப்பாடு எல்லாருக்கும் போடுவாங்க. அப்படி ஒரு நல்ல இதயம். அதே போல் கேப்டன் அவர்கள் ஏழை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவரை தேடி போனாங்கன்னா எந்த டைமில் வேணாலும் புரட்சி கலைஞரை பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற தலைவரில் பார்க்க முடியல. மேனேஜரை பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் காத்திருந்தேன்னே, நடிகர் சங்க மேனேஜரை பார்க்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் புரட்சி கலைஞர் அவர்களை
உடனே நம்ம போய் பார்க்கணுன்னு சொன்னால் சாதாரண மெம்பர் போய் அவரை பார்க்கலாம். பார்த்து அவர் என்ன கேட்பார், முதல்ல என்ன பார்க்க வந்தீங்களா, முதல்ல போய் சாப்பிடுங்க உள்ள அப்படி முதல்ல சாப்பிட வைப்பார். சாப்பிட வச்சுட்டு உள்ள அவர் ரூம்லேயே, கேப்டன் சார் ரூமில், தலைவர் ரூமில் சாப்பாடு எப்பயுமே இருக்கும். ஒரு 10 சாப்பாடு ரெடியாக இருக்கும். யார் பார்க்க வந்தாலும் முதல்ல அந்த உள்ள ரூமில் போய் சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்டு வாங்க, என்ன உங்களுக்கு குறை, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். அப்படியா, எவ்வளோ, எங்கே வச்சுருக்கீங்க, எவ்வளோ செலவாகும், என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, நடிகர் சங்கத்தில் ஏதோ 10 20 கொடுத்தாங்கன்னா அது ஏதோ ஒரு சாப்பாடு செலவுக்கு வச்சுக்குவோம். மேனேஜர் கூப்பிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம். அவர் மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இப்படி அறகுறையாக துருப்பிடிச்சிருந்திருக்காது, எப்போவோ கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கமாண்டிங் பவர் உள்ள ஒரு ஒப்பற்ற தலைவராக எங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் வாழ்ந்த காலம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என்பதை சொல்லி, அதே போல் நம்ம கடையம் ராஜ் ஐயா அவர்களை பற்றி இந்த நேரத்தில் சொல்லணும். அப்போல்லாம் நாங்கள்லாம் நடிகர் சங்கத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு படம் வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. வந்தவுடனே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. அப்போது அந்த வெற்றி கொடி கட்டு திரைப்படம் முடிஞ்ச உடனே காமராஜர் அரங்கத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறாங்க, அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அப்போ கடையராஜ் வந்து பெஞ்சமினுக்கு ஒரு அவார்டு கொடுங்க, அவர் என்ன படம் நடிச்சிருக்காரு, வெற்றி கொடி கட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்குன்ட்டு இல்லை, யார் படம் பண்ணாலும் சரி, யார் ஒரு படம் 2 படம் பண்ணாலும் சரி, அவங்கள கூட்டு போய் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஷீல்டு கொடுத்து அவங்கள கலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதராக கடையமன்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் எனக்கு ஒரு 30 ஆண்டு கால நெருங்கிய நண்பர். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இலகின மனசு. ஒரு ரோட்டில் போயிட்டே இருப்பார், ஒரு நாய் குட்டி போட்டு ஒரு 10 குட்டியோடு அப்படியே உட்காந்துருக்கும். இவர் வண்டி விட்டு இறங்கி ஓடி போய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து அந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் உட்காந்து மண்ணிலே உட்காந்து ஊட்டுவார். ஏங்க ப்ரோக்ராம் டைம் ஆச்சு, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்னங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் டைம் தான் நீங்கள் போங்க, இதுக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய, மிருகங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதனாக ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வருவார். வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருப்போம். ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கேன், ஏம்மா அழுவுறீங்க, என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் தம்பி, புடவை வாங்கணும், இது வாங்கணும், அதுக்கெல்லாம் பணம் இல்லை, என்ன பண்ண தெரில. அந்த 5000 அப்படி தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவார். ஏங்க வீட்டுக்கு போகிறீங்களே, ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு 1000 2000 எடுத்து வச்சுட்டு மீதியை கொடுக்கலாம் இல்லைங்க, இல்லை பாவம் அவன் 5000 10 என்னன்னு தெரில, அதனால் இருக்கிறத கொடுத்துட்டு வந்துடுவார். அந்த மாதிரி அவர் தானம் பண்ண காசில் மெட்ராஸில் 2 வீடு வாங்கியிருக்கலாம் சார், 2 வீடு வாங்கியிருக்கலாம். அவ்வளோ தானம் பண்ணாங்க, தர்மம் பண்ணாங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் காப்பாற்றலை சார். குடும்பம் பாவம் நிராதபானமாக நிற்குது. இன்றைக்கி அவங்க காதில் போட்டுக்கிற தோடு தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையும் தர்மம் தானம் இப்படியே பண்ணி இன்றைக்கி அவங்க குடும்பம் நிற்கதியாக நிற்குது. அந்த குடும்பத்துக்கு பிரேம்நாத் அவர்களால் இயன்ற அந்த உதவியை இந்த நேரத்தில் செஞ்சதுக்கு பிரேம்நாத் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் அந்த நன்கொடை கொடுத்த அனைத்து நடன கலைஞர்கள் பாதம் தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே எங்களை மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் எங்களை வாழ வச்சக்கூடிய தெய்வங்கள் நீங்கள்லாம். உண்மையிலே எத்தனையோ நிகழ்ச்சிக்கு வந்து ஷாலு, இவங்க ராஜி, நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம். பாதி பேருக்கு மேலே எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். நாங்கள் எங்கள் குடும்பம் வாழுது, நாங்களும் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம். எப்போ கூப்பிட்டாலும் இப்போ நான் கேட்பேன், பிரேமநாத் அண்ணே குமார் ராஜை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க, ஐயோ டேட் கொடுத்துருக்கேண்ணே, சரி நீங்கள் கூப்பிட்டு போங்க. அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவர். இந்த சங்கத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு தலைவர் யாருன்னா அது பிரேம்நாத் மட்டும்தான். வேறு யாராலையும் அவர் இடத்த நிரப்ப முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சின்னவங்க பெரியவங்க அவங்க இவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுப்பார். நீ போன தடவை வந்துட்டியே, இந்த பக்கம் வேண்டாம் அப்படின்லாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க. அதே மாதிரி நானும் அப்படி தான். எனக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா அவங்களே தான் கூப்பிட்டு போவேன். அது ராஜிக்கு தெரியும். என்னங்க இவங்களே கூப்பிட்டு வரீங்களா, வருஷம் கூப்பிட்டு வரீங்களே? இல்லைங்க,
மற்றவங்களுக்கு யார் யாரோ வேலை கொடுப்பாங்க, இவங்களுக்கு யார் வேலை கொடுப்பா, அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிட்டு போவேன். அப்படி இன்னொரு விஷயம், ஒரு அண்ணன் ரோபோசங்கர் அவர்கள் அறிமுகமான புதுசு, அவர் மேடையில் மிமிக்ரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது ஒரு கலைஞனுக்கு எந்த கலைஞன்ட்டு இல்லை, ரோபோசங்கர்ன்ட்டு இல்லை, யாருக்கு அவமானம் நேர்ந்தாலும் அவ்வளவு நேர்ந்தாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்குற முதல் மனுஷன் நானாக தான் இருப்பேன். அப்படி ரோபோசங்கர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அம்பிகா பேர் ஹோட்டலில் க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அப்போ சங்கர் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடந்துகிட்ருக்கு, ஆர்கெஸ்ட்ரா இடையில் வந்து ரோபோசங்கரை கூப்பிட்டு ப்ரோக்ராம் நீங்கள் மிமிக்ரி பண்ணுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அந்த இடத்துல சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கறதுக்கு அங்கே வர வச்சுருக்காங்க. நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். ரோபோசங்கர் என்ன போய் நிகழ்ச்சி மிமிக்ரி பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதியில் நிப்பாட்டேங்க. போதும் நிறுத்துங்க வாங்க. எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. ஒரு கலைஞனோட வலி வேதனை என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பாடிட்டு இருக்கும்போது உன்னை பாதியில் பாட்டை நிறுத்தினா உனக்கு எப்படியா இருக்கும்? போய் அந்த பக்கம் சங்கரண்ணே நீங்கள் பண்ணுங்கள், ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் எனக்கு பாருங்க, அவர் பண்ணலைன்னா எனக்கு இந்த ஷீட்டும் வேணாம் ஒன்றும் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு. ஐயோ உட்காருங்க சார், சங்கர் சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரோபோசங்கர்னு அந்த நிகழ்ச்சி பண்ணி முடித்தாங்க. அந்த நிகழ்வை இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கிற ரோபோசங்கர் இன்னைக்கு வரைக்கும் மேடையில் சொல்கிறார். அந்த பெருந்தன்மை, அந்த பழசை மறக்க முடியாத ஒரு தன்மை அந்த ரோபோசங்கருக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு ரோபோசங்கரை இன்று வரை ஒரு மனிதனாக வாழ வைத்த பெருமை என் தங்கச்சி பிரியங்காவுக்கு சாரும். உண்மையில் நல்ல மனைவி அமைந்தாலும் இறைவன் கொடுத்தோன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனைவி அவர் பெற்றிருக்கின்றார்கள். அதனால் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் யார் செத்தாலும் போக மாட்டேறாங்க. பெரிய எங்கள் கேப்டன் இறந்ததுக்கும் யாரும் வரல. இப்போ கடையராஜன் இறந்ததுக்கு ஒருத்தர் கூட வரல. டான்ஸர்ஸை தவிர நான் யாரையுமே பார்க்கல. அதே மாதிரி போண்டாமணியன் இறந்ததுக்கு ஒரு 4-5 காமெடி நடிகர்கள் மட்டும் இந்த மேடையில் இருக்கவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. வேறு யாருமே வரல. அதாவது பெரிய நடிகர்கள் இறந்து போனாக்க எல்லாம் வரிசை கட்டிட்டு போகிறாங்க. சின்ன நடிகர்கள் இறந்து போனால் யாருமே கண்டுக்கிறதில்ல. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன முடிவு? சரி ரைட் ஓகே, சின்ன நடிகர்களுக்காக நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நடிகர்களுக்காக ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் செத்தாலும் சரி, நடிகன்ட்டு இல்லை, டான்ஸர் இருந்தாலும் சரி, அது டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா, நேராக போய் அவங்களுக்கு உண்டான ஈமச்சடங்கு ஃபுல்லாக எத்தனை 1000 செலவானாலும் சரி அதை நான் பண்ணணும்னு ரெடியாக இருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டுக்கு முதலாக எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கோவையை சேர்ந்த அன்பு சகோதரர், வாங்க அண்ணன் வாங்க, நல்ல கைத்தட்டி உற்சாகம், 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் அண்ணன் ராபின் அண்ணன். அவரை இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா எப்படிங்க நீங்கள் நடிகர் சங்கம் மெம்பராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. என்னை நம்பி எங்கள் கலைஞர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு 500 1000 இப்படி கொடுத்தா கூட ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் சேரும்னே. அதை வச்சு ஒருத்தர் செத்து போனால் ஒரு 50,000 20,000 30,000 நாங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோப்படாதீங்க பெஞ்சமின், கடவுள் இருக்கார், நான் 10 லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய ஃப்ளைட்டு பிடிச்சி காலையில் ஃப்ளைட் ஏறி இப்போ வந்துட்டார், இங்கே வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, போண்டாமணி குடும்பத்துக்கும் 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இவர் இது பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட நல்ல மனிதர், நல்ல இதயம் எங்கள் ராபின் அண்ணன். போண்டாமணி ஃபேமிலிக்கு 2.5 வருஷமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து யாருன்னு தெரியாது, இடது கை கொடுக்குறது வலது கை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த மனிதர் ராபின் அண்ணா வந்து இன்றைக்கி எத்தனையோ சினிமா கலைஞர்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காங்க. அவர் உதவி பண்ணவங்க எல்லாரும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம். ஒவ்வொரு வருஷமும் நடிகர்களுக்கு மட்டுமில்லை, நாங்கள் டான்சர்ஸ் யூனியனுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அவருக்கு எங்கள் நடன கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி சொல்லி, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த பிரேமண்ணாவுக்கு மற்றும் நடன கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.